பொண்ணுங்களா, என்ன பண்றீங்க? என்னோட பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? அட ஆண்டி, கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டா. இங்க பாருங்க. அடடா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா. சரி வாமா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களோட பெண்களை கல்யாண மேடையில கல்யாண கோலத்துல பாக்குறது தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவோட கனவா இருக்கு. ஆனா இந்த சம்பிரதாயம் புதுசா இருக்கு. 2 பெண்கள் எங்க கல்யாண மேடையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வணக்கம், நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் யாதவ். கிரைம் பேட்ரோலோட இந்த பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். லாஸ்ட் இயர் நான் ஹேண்டில் பண்ண கேஸை பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்போ நான் மகாராஷ்டிரால தியோலலி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எனக்கு டியூட்டி. என்ன இன்னும் விளையாடிட்டு இருக்க நீ? அக்கா, நீயும் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தை மாதிரி விளையாட. லைஃப்ல இவ்ளோ சீரியஸா மூஞ்ச வச்சுக்க வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? நான் உன்னோட வயசுல பெரியவ, உன்னுடைய அக்கா. புரிஞ்சுதா? அக்கா, நான் மறந்தே போயிட்டேன். இனிமே உன்கிட்ட நான் பொறுமையா தானே பேசி ஆகணும். நீ கலெக்டர் ஆச்சே. சரி, சீக்கிரம் ரெடி ஆகு, காலேஜ்க்கு டைம் ஆச்சு. அக்கா, நீ ரொம்ப கோவப்படுறக்கா. உன் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் பேசாம கல்யாணம் பண்ணிட்டே போயிடலாம். அட, என்ன சொல்றமா நீ? கல்யாணம் பண்ண என்ன விட்டுட்டு போயிடுவியா நீ? இல்லப்பா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்களுக்காக வீட்டோட மாப்பிளைய கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டோ, நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். இரு, காலேஜ்ல கொண்டு வந்து விடுறேன். அட, இங்க தானக்கா இருக்கு, நான் போய்க்கிறேன். பாய். சீக்கிரம் வந்துரு. என்ன? பாய் பாய். சரி, ஓகே. இப்போ உங்களோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தாச்சு. இது பரம காஜல். இப்போ அந்த தாலியை கழட்டி சந்தோஷ் கிட்ட கொடுத்துரு. அதை அவன் மயூரி கழுத்துல கட்டி மனைவியா ஏத்துப்பான். அண்ணா, இந்தாங்க, இதை உங்க மனைவியோட கழுத்துல கட்டுங்க. என்னாச்சு காஜல்? எதுக்காக வழியை மறைக்கிற? அண்ணா, எப்படி எங்களால அவங்கள உள்ள போக விட முடியும்? அதெல்லாம் முடியாது. உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. அண்ணா, உங்க பாக்கெட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுக்கணும். முதல்ல என்ன உள்ள போக விடு, நீங்க கொடுக்கிற வரைக்கும் உள்ள விடுறதாவே இல்ல. அட, இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். காஜல் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பொண்ணு கொடுத்திருக்கா, அப்ப அவளுக்கு கொடுத்துதானே ஆகணும். சரி சரி, முதல்ல சீக்கிரம் பணத்தை எடுங்க. என்ன பண்றீங்க? நோட்டு கிழிஞ்சிர போகுது. அடியே, உனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, இப்பவாவது வழியை விடுங்களேன். சரி சரி, போங்க போங்க போங்க. அட, நீ எங்க உள்ள போற? வெளியே போ. சாரி 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 சாரி. எவ்வளவு அழகா இருக்க நீ. சார் வணக்கம். சார், என் பொண்ணு பல்லவி காலேஜுக்கு காலையில போனா.
இப்போ வரைக்கும் திரும்பி வரல. அவளோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நைட் அவுட்டுக்கு எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் இல்லையா? சார் சொல்லாம கொள்ளாம அவள் எங்கேயும் போக மாட்டான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விசாரிச்சும் பார்த்துட்டேன் சார். இன்னைக்கு அவளை யாருமே காலேஜில் பார்க்கலைங்கிறாங்க. அவங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு தான் போனாங்கன்றத நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல? சார் அவளை காலேஜ்ல டிராப் பண்ணதே நான் தான். அவளை விட்டுட்டு நான் நேரா இன்ஸ்டிடியூட் போயிட்டேன். அவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? பல்லவி. பல்லவியோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். உங்களுக்கு ரேன்சமான கால் ஏதாவது வந்ததா? உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்லை சார், எங்களுக்கு யார் கூடயும் பிரச்சனையே இல்லை. கணேஷ் சார், உடனே அந்த போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. அதோட ஒன்று செய்யுங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணுங்க. புதுசா ஆக்சிடென்ட் கேஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க. ஓகே சார். நீங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணை எப்படியாவது நாங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்க சார். என்ன இது? என்னாச்சு? இது உன்னோட தங்கச்சி தானே? இந்த ட்ரெஸ்ல இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அது என்னன்னா அண்ணனோட கல்யாணம் இல்ல. அதுக்கு எங்க ஃபேமிலி வழக்கு என்னன்னா அண்ணன் கல்யாணத்தை தங்கச்சி தான் பண்ணி வைப்பா. அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஸ்வப்னா, இது ஒரு ட்ரெடிஷன் தான். என்ன ட்ரெடிஷன் இது? எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. சப்னா, இதே இவ்வளவு பெரிய விஷயமாக்குற? இது பெருசுதான். கல்யாணத்தப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துப்பாங்க. அந்த 7 வாக்குறுதியை உன் தங்கச்சிக்கு நான் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நீ வேற பொண்ணை பாரு. எஸ் சார், எஸ் சார். ஆமாம் சார், நான் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறேன். சார், சார் எங்கிருந்து பல்லவி காணாம போனாலும் அது பல்லவியோட காலேஜ் போறதுக்கான ஷார்ட்கட். அக்கம் பக்கத்தில் எந்த கடையும் இல்லை, சிசிடிவி கேமராவும் இல்லை. அங்கே நியர்பைல எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு சார், ஆனால் யாரும் எதுவும் பார்க்கலன்றாங்க. இந்த பல்லவி அப்படி எங்கே தான் போயிருப்பா? ஏமா, பொண்ணா பிறந்தா எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நீ காஜலுக்காக பார்த்த பையன் நல்லாதான் இருக்கான். அதனாலதான் என் உறவுக்காரங்க சொன்னாங்கன்னு தீபக்கா கல்யாணத்துக்கு வர சொன்னேன். அந்த நேரத்துல நீங்க தீபக்கை பாத்துக்க முடியும்னு நினைச்சேன். எனக்கு தீபக்கா ரொம்ப நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காஜலுக்கு தீபக்கை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான். அம்மா, எனக்கு இப்ப கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இப்ப முதல்ல படிக்கணும். உனக்கு என்ன உடனேவா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? முதல்ல ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வரணும், அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். அம்மா, என் கல்யாணத்துக்கு காஜல் தேவைப்பட மாட்டா, அதை நானே பாத்துக்கிறேன். பழக்க வழக்கம் சம்பிரதாயம்னு விஷயம் இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணல. நீ மட்டும் என்ன புதுசா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, தலைமுறை தலைமுறையா என்ன நடக்குதோ அதுதான் இப்பவும் நடக்கும். சடங்கு சம்பிரதாயத்தை உங்க இஷ்டப்படி மாற்ற முடியாது. சார், பல்லவியோட ஃபோன் அவளோட காலேஜ் ஏரியா கிட்ட தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பல்லவியோட அக்கா தான் அவங்கள காலேஜ் பக்கத்தில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபோன் காலேஜுக்கு பக்கத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இது ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் விஷயமா இருக்குமோ? சார், கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏன்னா எல்லா கால்ஸுமே நார்மலாக தான் இருக்கு. Would you never know? நாம பல்லவியை இங்கே தேடிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் பல்லவி அவங்க விருப்பத்தோட யார் கூடயாவது ஓடி போயிருக்கலாம்ல. பல்லவியை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். அம்மா என்ன தீபக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படி எதுவும் பண்ணிடாத காஜல். நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத காஜல். உனக்கே தெரியல நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன்னு. காஜல், இந்த குடி.
இல்ல நீ எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பிடிக்கும். பேசாம குடி. நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்தா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? ஒன்னும் இல்ல நீ. சரிங்க வா, உன் கையை காட்டு. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கைரேகைலாம் பார்க்க தெரியுமா? என் கண்ணை வச்சு என்னால பல விஷயங்களை பார்க்க முடியும். அட, உன் கையில உனக்கும் தீபக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இல்லையே. அதோட இக்பாலும் உன் கைரேகையில இல்ல. அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, என் கண்ணு பல விஷயங்களை பார்க்கும்னு. காட்டவா? இங்க பாரு. என்னாச்சு? நீ அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. என்னாச்சு? எனக்கு உரிமை இருக்குல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல. அப்ப முதல் ராத்திரி உன் கூட கொண்டாடணும்ல இல்லையோ? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். யாராவது உதவி பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது உதவி பண்ணுங்க. அம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க. சரி வா. வாங்க. அத்தை, இத என்கிட்ட கொடுங்க. அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் கிராமத்துல ஒரு பொண்ணு முஸ்லிம் பையனோட ஓடி போயிட்டாலாம். சீ 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 சீ. இந்த காலத்து பொண்ணுங்களை எல்லாம் நம்பவே முடியல. அப்பா அம்மா பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்குங்க. எல்லாம் தான் மனசுப்படி ஆடுதுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் பிறந்த உடனே விஷத்தை வச்சு கொன்னுடணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது பாரு, காஜல் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. வா. இருங்க அத்தை, இவ உங்ககிட்ட என்ன பேச போறான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். காஜல் இப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாம வற்புறுத்த வேண்டாம். இப்போ நல்ல வரன் வந்திருக்கு, ஏன் மறுக்கணும்? அட என்ன அத்தை, நம்ம காஜல் மாதிரி பொண்ணுக்கெல்லாம் பசங்க வீட்டு வாசல்ல கியூ கட்டி நிப்பாங்க அத்தை. அதோட நான் என்ன சொல்றேன்னா, இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவ நல்லா படிக்கட்டும். தீபக் என்ன, அதை விட பெரிய சம்பந்தம் கிடைக்கும். அடடா, அப்படி நடக்கலாம் ஒன்னும் வாய்ப்பில்லை. இந்த மாதிரி சம்பந்தம் போனா திரும்ப கிடைக்காது. என்ன, உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்கலான்னு போனியா? என்ன பத்தி வாயை திறந்தன்னு வச்சுக்கோ, உன் வீடியோ இருக்குல்ல, அதை வைரல் பண்ணிடுவேன். என்கிட்ட மட்டும் ட்ரெஸ் விளக்குறியா இல்ல உலகத்துக்கே இந்த வீடியோவை காட்டவா?
சார் இது பல்லவி தானே? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ பல்லவி தான் சார். கணேஷ் இவளை கொல்றதுக்கு முன்னாடி ரேப் பண்ணிருக்காங்க. இவ இங்க எப்படி வந்தா? எனக்கு அது தெரியாது சார். இந்த குடோனை நான் அமுல்னு ஒருத்தனுக்கு வாடகைக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் 2 நாளாக அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அதனால தான் இங்கே பார்க்க வந்தேன். அப்போ அமுலோட நம்பரை கொடு. ஓகே சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு சார். இந்த மொபைல் நம்பரோட கால் டீடைல்ஸ் அப்புறம் லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. இந்த அமுல் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது வந்து வீட்டில் இருக்கு சார். கணேஷ் இவர் கூட ஒரு ஆளை அனுப்பி மொத்த டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. இந்த முழு குடோனையும் சோதனை போடுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் பல்லவியோட ஃபேமிலிக்கு தகவல் தெரிவிங்க. சார் பொண்ணு பல்லவி உனக்கு என்ன ஆச்சு? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வீட்டோட மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துடுறேன். பல்லவி அக்கா நான் மறந்துட்டேன். உன்கிட்ட மரியாதையா தானே பேசணும். நீ தான் கலெக்டர் ஆக போறியே. விடுங்க என்ன. உங்களை கடைசியா வார்ன் பண்றேன். இல்லனா எல்லார்கிட்டயும் போய் உங்களை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். நீ உன் லவரோட இருக்கிற வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை உன் அம்மாவுக்கு போட்டு காட்டுவேன். நீ என் மேல கைய வைக்கிறத விட அவங்க என்ன கொல்றதே மேல். எங்க போற? விடு என்ன விடு என்ன விடு. என்ன விட்டு கொஞ்சம் தள்ளியே. கணேஷ் சார் பல்லவியோட பிஎம் ரிப்போர்ட் வந்துச்சா? எஸ் சார். இங்க பாருங்க சார். ரிப்போர்ட் படி பார்த்தா பல்லவியை பல தடவை பிசிக்கல் அசால்ட் பண்ணிருக்காங்க. நிறைய முறை அவளை ப்ரூட்டலா ரேப் பண்ணிருக்காங்க சார். பல்லவியோட பாடியில சீமன் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமானதுனால அவ இறந்து போயிருக்கா சார். சார் அமுலோட அட்ரஸ் கிடைச்சிடுச்சு. கணேஷ் சார் அந்த நாயை தூக்கிட்டு வாங்க. அமுல் எங்க இருக்கா? அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்க யாரு? நான் அவனோட அம்மா. அவன் என்ன பண்ணிட்டான்னு தேடுறீங்க? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணி அவளை கொன்னு இருக்கான். எங்க அவன்? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அவன் மோசமான வேலைகளை பண்றான்னு தெரிஞ்சுதா என்னைக்கும் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் வீட்டை வேணா சோதனை பண்ணி பாத்துக்கோங்க. சார் வீடு முழுக்க செக் பண்ணிட்டோம். உள்ள எங்கேயும் இல்லை சார். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது அவங்க கூட சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு அக்கா இருக்கா. அவளை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அங்க போய் தேடாதீங்க சார். அவளோட பேர் என்ன? அவ அட்ரஸ் சொல்லுங்க. நீங்களா? நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்தவங்க? நாங்க தேவாடி கேம்ப் ஏரியாவை சேர்ந்தவங்க. அங்க ஒரு பொண்ணை துடிக்க ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தான் இங்க வந்தோம். ஆனா இவங்க யாரு? இவ பேரு காஜல். இந்த வீட்டை சேர்ந்தவன். முதல்ல யார் பார்த்தது? இவ அம்மா தான் முதல்ல பார்த்துருக்காங்க. இவ வயித்துல யாரோ குத்திருக்காங்க. வயித்துல 2-3 தடவை குத்திருக்காங்க. ஆனா இவங்களை இப்படி வீட்டு வாசல்ல கொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? சார் அந்த வீட்டில இருந்து ஒரு பொண்ணு காலங்காத்தால வெளியே வந்ததை நான் பார்த்தேன் சார். ஒருவேளை அந்த பொண்ணே பண்ணிருக்கலாம்.
இவங்களோட கையை பாரு, யாரோ கடிச்ச மார்க் இருக்குல்ல. அநேகமாக இந்த பொண்ணை மர்டர் பண்ணுறதுக்கு முன்னால் மொலாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களை கொன்னது ஆணாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மர்டர் வெப்பன் கிடைச்சதா? இல்லை சார். சரி, நான் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு வரேன். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல. உங்களோட தங்கச்சி இவ்வளோ காலங்காலத்தால் வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எனக்கு தெரியல சார். பாடிக்கு பக்கத்தில் அந்த ஷால் கிடைச்சிருக்கு. அது காஜலோடதா? இல்ல சார், இந்த ஷால் மயூரியோடது. ஓகே மயூரி, நாங்கள் உங்களை வேற ஒரு கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தான் வந்தோம். உங்கள் பிரதர் அமுல் எங்க? அமுலா? எனக்கு தெரியாது சார். இவங்களோட பிரதரை யாராவது இங்கே பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். சார், இந்த மொபைல் அந்த புதர்ல கிடைச்சது. இது யாருது? சார், இது காஜலோட மொபைல் சார். காஜல் காலையில் 4 மணிக்கு இக்பால்ன்றவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. யார் அந்த இக்பால்? எங்களுக்கு தெரியாது சார். இப்போ என்ன ஆச்சு காஜல்? இக்பால், நீ உடனே தேவலலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு. யார் நீங்க? இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் யாதவ் பேசுகிறேன். அப்புறம் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிடாத. எஸ் சார், நான் உடனே வரேன். காஜலோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. சார், நாங்கள் வேற ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் தான் இங்கே வந்தோம். இதை பார்க்கும்போது இந்த 2 கேசஸுக்கும் நிச்சயமாக ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. மயூரி, நீங்கள் எங்கள் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். எதுக்கு சார்? நான் எதுவும் பண்ணலையே சார். நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அவங்கள கூட்டிட்டு வாங்க. இல்ல சார், வாங்க. சார் சார் நான் ஒன்றும் பண்ணல. காஜலோட கேஸ் எங்களோட ஜூரி செக்ஷனுக்குள்ள இல்லதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ்லயும் அவளோட கை இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு பலமான சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேஸுக்கும் பல்லவி கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இந்த 2 கேஸையும் நாங்க ஹேண்டில் பண்றதுக்காக கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம். அப்பீல அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்க லோக்கல் போலீஸோட ஹெல்ப்போட இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை புது கோணத்துல ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்க மயூரி, காதலை எதுக்கு கொலை பண்ணீங்க? சார், நான் யாரையும் கொல்லல. அப்படின்னா உங்க ஷால் எப்படி அவங்க பாடிக்கு பக்கத்துல வந்தது? எனக்கு தெரியாது சார். இப்பதான் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. மாமியார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சார். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். வேற ஒரு பொண்ணோட ரேப் அண்ட் மர்டர் அப்புறம் கிட்னாப்பிங் கேஸ்ல உன் பிரதரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்ச இடத்த உன் பிரதர் தான் வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கான். ஒருவேளை காஜலோட மர்டர்லயும் அவன் இன்வால்வ் ஆயிருப்பானோ? இல்ல சார், எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தானா தயவு செஞ்சு போய் அவனை பிடிங்க சார். எனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க சார், ப்ளீஸ். நீ தான் காஜலை கொன்னையா இல்லையான்றத நிச்சயமா நாங்க தெரிஞ்சுப்போம். கௌரி மேடம், இவளை கூட்டிட்டு போய் இவளோட டென்டல் மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. டெஸ்ட்டுக்காக மும்பைக்கு அனுப்புங்க. ஓ வா. கணேஷ் சார், இக்பால் வந்தானா? வந்துகிட்டு இருப்பான் சார். சார், காஜல் என்னோட ஃப்ரெண்டு சார். சரி, உன்னோட இந்த ஃப்ரெண்ட் காலையில 4 மணிக்கு எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணா? சார், அது ஏதோ நோட்ஸை பத்தி என்கிட்ட கேட்டா. நோட்ஸா? நீங்க பெரிய படிப்பாளியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நாலேஜை நான் இப்போ இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதிகமாக போய் சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உன்னோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுப்போம், மொபைல் லொக்கேஷன்ஸையும் எடுப்போம். அதுலேருந்து எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும்.
அதனால என்னோட சஜஷன் என்னன்னா அடி உத எதுவும் வாங்காம நீயா உண்மையை சொல்லிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டியா கான்ஸ்டபிள்? சார் போங்க போய் மிளகா எடுத்துட்டு வாங்க. சார் சார் இல்லை சார் வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சார். அப்படின்னா இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்கறதுக்காக தான் அவன் வீட்டை விட்டு வந்திருக்கான்ல? ஆமாம் சார். ஏன் சார்? அவ வீட்டாளுங்கெல்லாம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி தீபக்னு ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க சார். நாங்கள் 2 பேரும் ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணோம். அம்மா உன் திங்ஸ் எல்லாம் எங்க? சரி அதெல்லாம் விடு, கிளம்பலாம். உட்கார். இல்ல இக்பால், என்னால உன் கூட வர முடியாது. காஜல் என்ன சொல்ற நீ? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. என் அம்மாவோட பேரை கேட்டு போயிடும். நான் அவங்களையும் என் வீட்டு ஆளுங்களையும் அவமானப்படுத்த விரும்பல. ஆனா நீ என்ன கஷ்டப்படுத்தலாம் அப்படித்தானே? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. என்னால உன் கூட வர முடியாது இக்பால். அவ உன்னை பார்க்க வந்தப்ப இந்த ஷாலையா போட்டிருந்தா சொல்லு? ஆமா சார், இதே ஷால் தான். காஜல் உன் கூட ஓடி வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டா. அப்போ உனக்கு கோவம் அதிகமா வந்திருக்கணுமே. கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தினால காஜலை நீ மர்டர் பண்ணிட்ட, அப்படிதானே? ஐயோ இல்ல சார், நான் யாரையும் கொல்லல சார். ஆயமுட்றான் கணேஷ். உடனே இவன் டென்டல் மார்க்ஸை எடுத்து மும்பைக்கு அனுப்பி வைங்க. போட. சார் சார் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் எதுவும் பண்ணல சார். சார் காஜலோட மர்டர் அவ வீட்டு வாசல்ல நடந்திருக்கு. விடிய கால நேரத்துல ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறதா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க கணேஷ். சார் காஜலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. மர்டர் ஆன டைம்ல யாராவது வெளியே போயிருக்காங்களான்றதையும் தெரிஞ்சுக்கங்க. காஜலை பத்தியும் தெரிஞ்சுக்கங்க. அவளுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இல்ல குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா காஜலை அவ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கணும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்ல. என் பொண்ணை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆமா சார், ஒரு பொண்ணு அப்பப்ப வந்து போயிட்டு இருந்தா. ஒரு தடவை நான் அவளை ஆனந்த் கூட பார்த்தேன். இவங்க வீட்ல இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சார் சார் காஜலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. காஜலோட மர்டர் கால 4 இருந்து 6 நடந்திருக்கு சார். மொத்தமா உடம்புல 3 ஸ்டாப்ஸ் இருக்கு. 1 முதுகுல, 2 வயித்துல. சார் என்ன இது? ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன? சார் இது ஒரு ட்ரெடிஷன். மாப்பிள்ளையோட தங்கச்சி மாப்பிள்ளைக்கு பதிலாக பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என்ன ட்ரெடிஷன் இது? எனிவே அக்கம் பக்கத்தில் ஏதாவது தெரிய வந்ததா? மயூரிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அண்ட் காஜலுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் சார். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளும் அடிக்கடி வந்து போயிருக்கா. எனக்கு இந்த 2 கேசஸ்லயும் அமுல் மேல தான் சந்தேகமா இருக்கு. நீங்க ஒன்று செய்யுங்க கணேஷ். சார் அந்த மயூரியை கண்காணிங்க. அவளோட ஃபோன் அப்புறம் இமெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு அமுல் அவளை காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். எஸ் சார். சார் காஜல் மர்டர்ல இக்பால் மேல தான் சந்தேகமா இருக்கு. அப்பா, நீங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல. நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நீங்க தானே என்ன பாத்துக்கணும். நம்ம பல்லவிய யார் கொண்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க சார். பிரஃபுல் பல பேருக்கு பணம் கொடுத்துருக்கான் சார். ஆனா இதுல 3 கிரெடிட்டர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, பணத்தை திருப்பி கொடுக்குற விஷயத்தை விடுங்க சார், அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கல. அவங்கெல்லாம் யாரு? முதலாவது ஆளு திவாகர் மந்திர். அவரு வீடு வாங்குறதுக்காக பணம் வாங்கினாரு. இன்னொரு ஆளு கம்லேஷ் அகர்வால். அவரு பிஸ்னஸ் பண்றதுக்காக பணம் வாங்கினாரு. 3வது ஆளு அவதான் பூனம் சோப்ரா. அவளுக்கு பிரஃபுல் கூட அஃபயர் இருக்கு. நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, என்னை இதுல இருந்து தப்பிக்க வை.
வாங்க சொப்னா, உட்காருங்க. உங்களுக்கு அந்த ஆனந்தை எப்படி தெரியும்? அவனை நல்லா தெரியும் சார். அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு மட்டும்தானா? சார் அது வந்து பாய் ஃப்ரெண்ட் சார். 2 பேரும் ஏன் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? சார் ஆனந்த் வீட்டில் சின்னவன், சந்தோஷ் தான் பெரியவர். அவருக்கு இப்பதான் கல்யாணம் நடந்துச்சு. இனிமே தான் நாங்கள் பண்ணிக்கணும். இது மட்டும் தான் காரணமா? ஏன்னா நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட பேசணும். எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் சில ட்ரெடிஷன் இருக்காமே, தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதில் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், நான் தான் சொன்னேன் அதிலெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஆனால் ஆனந்தோட அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. அதனால பிரச்சனையோட ஆணிவேரையே நீ அழிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம்ல. அதான் நீ காஜலை கொலை பண்ணியிருக்க. சார் என்ன சார் பேசுறீங்க? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நாங்கள் இந்த மாதிரிலாம் அனாவசியமாக பேச மாட்டோம். இதுதான் உன்னோட மொபைல் லொக்கேஷன். காஜலோட மர்டர் நடந்த அன்னைக்கு ராத்திரி 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீ காஜலோட வீட்டில் தான் இருந்திருக்க. காஜலோட மர்டர் காலையில் 4லேருந்து 6க்குள்ளே நடந்திருக்க. ஒன்று நீ அந்த கொலையை கண்ணால் பார்த்துருக்கணும், இல்லை நீயே கூட அந்த கொலையை பண்ணியிருக்கலாம். சார் நான் யாரையும் கொலை பண்ணல, யார் கொலை பண்றதையும் பார்க்கல. ஆனா அங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இதை பண்றதுக்கான மோட்டிவ் அவங்க கிட்ட இருக்கு. யாரு? மயூரி அண்ணி சார். ஒரு நாள் எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்ப ஆனந்த் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான். நான் அங்க போனப்ப அங்க நீ என்ன கதை சொல்லிட்டு இருக்க? உண்மையை நான் சொல்றேன். காஜலுக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. உனக்கும் ஆனந்துக்கும் நடுவில் இருக்கிற காதலை பத்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காஜல் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போறாங்களோன்னு உனக்கு பயம் இருந்திருக்கு. அதனால அவங்க அம்மா ஆனந்த வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்களோன்னு பயந்து போய் நீ காஜலை கொலை பண்ணிருக்க. சார் காஜல் தான் செத்துட்டான். மயூரி அண்ணி உயிரோட தானே இருக்காங்க. இது அவங்க கிட்டே கேளுங்க. அண்ணா இது பேக் பண்ணி கொடுங்க. வந்துட்டீங்க, இருங்க. மயூரி, சந்தோஷ். மயூரி. இன்னொரு சஸ்பெக்ட் இருக்காங்க, தீபக். காஜலோட கல்யாணத்தை தீபக்கோட முடிவு பண்ணாங்க. ஒருவேளை அவன் காஜல் இக்பாலோட ஓடி போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு கோவத்துல காஜலை கொலை பண்ணிருக்கலாம்ல. சார் எல்லாரோட மொபைல் லொகேஷனும் கால் டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. கொடுங்க. கணேஷ், என்ன இது? இது யாரோட நம்பர்? சார் இது தீபக்கோட நம்பர். இந்த கால் டீட்டெயில்ஸ்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சரியில்லை. என்னது? இந்த காஜலோட அண்ணி அனிதா காஜலோட ஃபியான்ஸே தீபக் கூட நிறைய பேசியிருக்கா சார். எங்க பாருங்க. வர சொல்லுங்க. ராணே, இன்னொன்னு எடுத்துக்கங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னெல்லாம் சாப்பிட்டா பார்த்தாது, 2வதும் சாப்பிடணும். புரியுது சார்? வேண்டாம் சார். வடப்பாவை சாப்பிட்டு நான் குண்டாயிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? வடப்பாவை சாப்பிட்டா உட்காரக்கூடாது. 5 கிலோமீட்டர் ஊரை சுத்தி நல்லா ஓடி வரணும். புரிஞ்சுதா? சார் இது சப்னாவோட கால் டீட்டெயில்ஸ், மொபைல் லொகேஷன். இதைப்படி பார்த்தா ராத்திரி 11 மணிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கா. 5 மணிக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருக்கா. ராணி, நீங்கள் ஓடி வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போய் சப்னாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். மயூரி, எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு? நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டெம்போ வேன் வந்துச்சு சார். இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? பஜார்ல சார். நான் பொருள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். கணேஷ், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே போய் இருக்க முடியுமா? நான் மயூரி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். மயூரி, எங்களுக்கு உங்களை பற்றியும் காஜலை பற்றியும் எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் அஃபேர் இருந்ததுல? சார் நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனா சார் எந்த அஃபேர் இல்ல. காஜல் என்ன ரேப் பண்ணா சார். எங்க சைடுல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. நாத்தனார் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிப்போம். காஜல் தான் சொன்னா நான் அவளுடைய பொண்டாட்டின்னு.
இப்படி நடந்துக்க அவளுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா. சரி, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. தேவைப்படும் போது நாங்க வந்து உங்களை பார்க்கிறோம். இங்க நல்லா பாருங்க. இந்த டெம்போ ஏற்கனவே இங்கே தான் நிற்கிது. மயூரி ரோட்டை கிராஸ் பண்ண கிளம்பும் போது தான் வேன் அங்கேருந்து கிளம்புது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. அதோட நம்பர் தெரியுது பாருங்க. இது ஆர்டிஓ ஆஃபீஸில் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு விசாரிங்க. ஓகே சார். சார் விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்டா? சிசிடிவி ஃபுட்டேஜில் நல்லாவே தெரியுது நீ மயூரி மேலே வேனை ஏற்றி கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான்னு. சார் அடிக்காதீங்க சார். அவங்கள இடிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தாங்க சொல்றா? சொல்றா சார், சொல்றா. நீ தானே சந்தன் கிட்ட கொல்ல சொல்லி பணம் கொடுத்த. உன் பொண்டாட்டி மேலேயே வேனை ஏத்த சொல்லிருக்க. எதுக்காக? ஆமா சார், நான் தான் பணம் கொடுத்தேன். சொல்லு, எதுக்காக உன் பொண்டாட்டியை கொலை பண்ண முயற்சி பண்ண? சார், மயூரியும் காஜலும் என்னை ஏமாத்திட்டாங்க சார். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அஃபேர் இருந்தது சார். என்னால் இந்த விஷயத்தை நம்ப கூட முடியல சார். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் கேட்க கூட செஞ்சேன். ஏன் என்னாச்சு? ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கும் காஜலுக்கும் இடையில என்ன நடந்துகிட்டு இருக்க? என்னங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், உண்மை என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. உன்னோட பொண்டாட்டிக்கும் உன் தங்கச்சிக்கும் இடையில அஃபேர் இருந்திருக்கு. அந்த கோவத்துல தான் உன் தங்கச்சி காஜலை நீ கொலை பண்ணிருக்க இல்ல? கணேஷ் சார், இவனோட டென்டல் மார்க்ஸ் எடுங்க. டெஸ்ட்டுக்கு மும்பைக்கு அனுப்புங்க. இவனை எழுதிட்டு போங்க. சார், சார் காஜலோட பாடியில் கிடைச்ச பைட் மார்க்ஸ்க்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. அது ஏதோ ஒரு பொண்ணோடது சார். மற்ற சஸ்பெக்டோட பைட் மார்க் ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சா? அதுவும் சீக்கிரம் வந்துடும் சார். இந்த கேஸ்ல 3 பொண்ணுங்க இருக்காங்க. அனிதா, மயூரி, அப்புறம் சப்னா. இவங்க 3 பேர்ல யாரா இருப்பாங்க? சார், மயூரி டெபிட் கார்டில் டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கா. அமுல்காக கேப் கூட புக் பண்ணியிருக்கா. சரி, கேப் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவன் எந்த கேப்ல போக போறான்றதை தெரிஞ்சுக்கங்க. அவன் இங்கே தப்பிக்க கூடாது. எஸ் சார். சார் சார் வேண்டாம் சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். அது வந்து என்னன்னா, பல்லவியை நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல சார். நீ அவளை கிட்னாப் பண்ணிருக்க, அவளை டார்ச்சரும் பண்ணிருக்க, அப்புறம் ரேப்பும் பண்ணிருக்க. அதனால தான் அந்த அப்பாவி பொண்ணு இறந்து போயிருக்கா. சார் சார், பல்லவியை ரேப் பண்றதுக்காக நான் கிட்னாப் பண்ணவே இல்லை சார். சொல்லிடுறேன். ஒரு வயசு பொண்ணை பார்த்து மனசு தடுமாறிடுச்சு சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, யாராவது உதவி பண்ணுங்க சார். வேண்டாம் சார். எதுக்காக அவளை கிட்னாப் பண்ண சொல்லு. அது வந்து சார், மயூரி அக்கா தான் சொன்னாங்க. எங்க பாரு, ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நான் ஒத்துக்கிறேன், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்து. அவன் இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். ப்ளீஸ் காப்பாத்து. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் சார். ஒருவேளை நான் அந்த பல்லவியை கிட்னாப் பண்ணாம இருந்திருந்தா அவ என் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்திருப்பா சார். யார் அது சொல்லு. உன்னோட தங்கச்சியை அமுல் தான் கிட்னாப் பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல? நான் ரொம்ப நாள் பயங்கரமா அழுதேன். நான் உன்கிட்ட கெஞ்சி கூட பார்த்தேன். நான் தான் சொல்றேன், என் தங்கச்சி ஒழுங்கா விட்டுடு. அப்ப எங்க அக்கா வாழ்க்கையில தலையிடாம
எங்க அக்காவை நீ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்துவேன். அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ போலீஸ்ல இதை பத்தி வாயை திறக்க கூடாது, இல்ல உன் தங்கச்சியை கொன்னுடுவேன். உனக்கும் மயூரிக்கு என்ன பிரச்சனை? சார் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா மயூரி காஜலை பார்த்ததுக்கு அப்புறமா அவ காஜலை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. நான் உன்னை அளவுக்கு அதிகமா விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு. ஆனா இப்ப நான் உன்னை விரும்பல. நான் யாரை விரும்புறேன்னு உனக்கு தெரியுமா? காஜல். புரிஞ்சுதா உனக்கு? அந்த கோவத்துல தான் நீ காஜலை கொலை பண்ணிட்ட. இல்ல சார், நான் ஏன் காஜலை கொல்ல போறேன்? நான் என்ன நினைச்சேன்னா என்னோட தங்கச்சி பல்லவிய அந்த இடத்துல கடத்தி வச்சிருப்பாங்களோன்னு. அதுக்காக தான் அவங்க வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நான் பார்த்தேன், தினமும் காலையில மயூரி வாக்கிங் போவா. அதோட நான் பல்லவி பாடியை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், மயூரிய கொலை பண்ணியே ஆகணும்னு. ஆனா அன்னைக்கு மயூரிக்கு பதில் காஜல் வந்துட்டா. நான் தெரியாம தப்பா காஜலை கொலை பண்ணிட்டேன். சார், நான் ஒரு இன்னசென்ட் கேர்ளை கொலை பண்ணிட்டேன். ஆனா நான் அவளை கொல்லணும்னு நினைக்கல. ஒருவேளை இது எல்லாத்தையும் நீ முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு காஜல் அப்புறம் உன்னோட தங்கச்சி பல்லவி 2 பேருமே உயிரோட இருந்திருப்பாங்க. மயூரி பல்லவியை கடத்துறதுக்கு உடந்தையா இருந்ததுக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. அப்புறம் அவங்க தம்பி அமுலுக்கு பல்லவியை கிட்னாப், ரேப் அண்ட் மர்டர் பண்ணதுக்கான தண்டனை கிடைச்சது. அப்புறம் கீதிகாவுக்கு காதலை மர்டர் பண்ணதுக்கான தண்டனை கிடைச்சது. காதல்ன்றது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனா அதே காதல் பைத்தியக்காரத்தனமா மாறும்போது பல கொடூரங்கள் அரங்கேறுது. கீதிகா மயூரிய விரும்பியிருக்கா, ஆனா மயூரிக்கு காஜல் மேல காதல் வந்துருச்சு. இந்த விஷயம் கீதிகாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலையா? அப்பவே மயூரி அவளுக்கு ஏத்தவை இல்லைன்றத அவ புரிஞ்சிட்டு இருக்கணும். ஒருவேளை மயூரியா அவ பிரஷர் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா பல்லவியோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அப்புறம் காஜல், அவளுக்கு எந்த அறிகுறியும் தெரிய வரலையா? அவ அமைதியா இருந்து ரொம்ப பெரிய தப்பு பண்றான்னு. நேரம் இருக்கும்போதே அவ வீட்டோட ஆளுங்க கிட்ட மயூரிய பத்தி அவ சொல்லி இருந்தான்னா அவங்க மயூரிக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். கீதிகா கிட்ட இந்த மாதிரி மாட்டி அவ இறந்து போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் யாதவ் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. கிரைம் பேட்ரோல் எபிசோட்ஸை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா எங்க இலக்கு சொல்றது இல்ல, காப்பாத்துறது தான். ஜெய்ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.